Hey guys, welcome to my channel OMAT Tamil. 60 days weight loss challenge இன்னைக்கு டே 7. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே வெயிட்டை செக் பண்ணேன். 97.40 இருந்தது. அதுக்கப்புறமா 1 glass ஆஃப் ஜீரா வாட்டர் குடித்து முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் செம்ம மழை, நேத்தியும் பயங்கர மழை, இன்றைக்கும் பயங்கர மழை. வெளியில் எங்கேயுமே போக முடியாத இருந்தது. புயல் வந்துடும்னு சொன்னதுனால வீட்டில் எங்கேயும் வெளியிலையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் ஜிம்முக்கும் போக முடியல. இன்றைக்கி வீட்டிலே தான் நான் வாக்கிங் பண்ணேன். மாடிலையும் என்னால் வாக் பண்ண முடியல, வராண்டாலையும் என்னால் வாக் பண்ண முடியல. அதனால் வீட்டுக்குள்ளேயே நான் நடந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதை நடந்தே என்னால் 8000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ண முடிஞ்சது. நமக்கு சில தடங்கல்கள் வரும், மழையினால் வரலாம், வெயில்னால் வரலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நடக்க பழகணும். நடக்கிறது தான் என்னோடய மெயின் எய்மே. ஏன்னா வெயிட்டை நடந்தே தான் நான் ரெடியூஸ் பண்ணணும்னு இருக்கேன். அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கி நடந்து முடிச்சுட்டு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல் டே இன்றைக்கி நியூஸ் வேறு சேனல்ஸில் மாற்றி பார்த்தேன். மோஸ்ட்லி மழையை பற்றி தான் நியூஸில் போட்டுருந்தாங்க. கைஸ், நீங்கள் யாரும் வெளியில் அனாவசியமாக போகாதீங்க. ஏதாவது முக்கியமான தேவைனா மட்டும் போங்க. பைக்கில் போகாதீங்க. நடந்து போயிட்டு பக்கத்துலேயே வாங்கிட்டு வீட்டுக்கு வர பாருங்கள். இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்குமே ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. அதனால் சேஃபாக இருக்க பாருங்கள். எந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பொருளை ஈரங்கையில் டச் பண்ணாதீங்க. அதனால் சேஃபாக இருக்க பாருங்கள். அப்புறம் நான் ஒரு க்ரீன் டீ எடுத்தேன். ஈவினிங் இன்றைக்கி 5:30க்கு என் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். இன்றைக்கி 21 hours 40 minutes ஃபாஸ்டிங் இருந்தேன். ஃபாஸ்டிங் இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்டால் தான் பிரேக் பண்ணேன். கொய்யாப்பழம் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 30 minutes கேப் கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு டீ எடுத்தேன். டீ வித் சுகர் தான் நான் எடுத்தேன். பாஸ்ட்டு 6 to 7 days நான் டீ எடுத்துக்கல. அது மாதிரி சுகர் எதுவுமே எடுக்காமல் இருந்தேன். இதனால் எனக்கு சுகர் லெவலும் கம்மியாக இருந்திருக்கும். அதே சமயம் எனக்கு கிரேவிங்ஸும் ரொம்பவும் இருந்தது. நான் ஏதாவது சாப்பிட்ணுன்னு. அது எனக்கு ஃப்ரூட்ஸில் நான் சாப்பிட்றேன் தான். பட் ஸ்டில் நான் டீ அடிக்ஷன் இருக்கிறவன். ஆல்ரெடி ஒரு நாளைக்கு நான் 6 to 7 டீஸ் எடுக்கிறவன். நார்மல் டைமில் நான் ஆஃபீஸில் இருக்கும் போதும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, 6 to 7 டீஸ் கண்டிப்பாக எடுப்பேன். இது இல்லாமல் காஃபி எடுப்பேன். இப்போ நான் சடனாக ஸ்டாப் பண்ண உடனே உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டீயை அதாவது கெஃபைனை வித்ட்ரால் பண்ணணும். சடனாக பண்ணால் அதுக்கேற்ற நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு காட்டும். கை உதுறது இருக்கும், பிரெயின் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப இரிட்டேட்டபிலிட்டியாக இருக்கும், கோவம் அதிகமாக வரும், எரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும், எதையாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும், இல்லை டீ நிறைய குடிக்கணும் போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு டீ எடுக்கிறது தப்பே கிடையாது. கேலரி டெஃபிசிட்டில் தான் நம்ம டீ எடுக்க போகிறோம். அதனால் சாப்பாட்டில் கம்மி பண்ணிக்கலாம். டீ இந்த சுகர் எடுக்கிறதுனால நமக்கு இதுவாகிடுமா இல்லை வெயிட் விழுந்துருமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழாது. ஏன்னா ஒரு நாள் சுகர் எடுக்கிறதுனாலையும் இல்லை 2 நாள் சுகர் என்னனாலும் வெயிட் விழாது. நம்ம வெயிட் அப்படி விழலை. பல வருஷமாக பல மாதமாக நம்ம சாப்பிட்டு அது உடம்புல இன்சுலின் ஆகி குளுக்கோஜன் ஆகி ஃபேட்டாக மாறி அப்படி தான் நமக்கு வெயிட் விழுந்ததை தவிர ஒரே நாளில் சடனாக நமக்கு வெயிட் விழலை. ஸோ அதனால் ஒரு டீ எடுக்கிறதுனால நம்ம எதுவும் ஆகிட மாட்டோம். உடம்பும் எதுவும் ஆகிடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது டயட்டில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி டீ அடிக்ஷனில் இருக்கிறீங்க, இல்லை காஃபி அடிக்ஷனில் இருக்கிறீங்கன்னா வாரத்தில் ஒன்றோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சுகரோடு எடுங்க. அப்புறம் அதோடைய எம்எல்லை கம்மி பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் சுகரை கட் பண்ணுங்கள். இன்னமெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சீட் மீல்னு ஒன்று எடுப்பாங்க. 15 days ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ்னு எடுப்பாங்க. நம்ம டெய்லியே நல்லா சாப்பிட்றோம். அதனால் சீட் மீல்னு ஒரு ஆப்ஷனே எனக்கு கிடையாது. அதனால் டீ எப்பயாவது எடுக்கலாம். 15 days ஒன்ஸோ இல்லை 7 days ஒன்ஸ் டீ எடுக்கலான்ற பிளானில் தான் இருக்கேன். அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் ஒரு 40 minutes கேப் கொடுத்து என்னோடய மீல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபைனல் டின்னர் மீலு. இன்றைக்கி என்னோடய டின்னர் மீல் என்னென்னா ஃப்ரூட்ஸு, சிக்கனு, ரைஸு, அப்புறம் எக்கு. இதுதான் என்னோடய மீல் இன்றைக்கி. ஸோ காய்ஸ், இன்றைக்கி ரெய்னி டேவாக இருந்தது. பட் நல்லா போச்சு. வாக்கிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. போக போக இன்க்ரீஸ் பண்ணணும்னு நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ த டே வாஸ் குட். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் guys. Thank you.